இங்கே பாரு. இல்லை 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 நான் சொல்கிறேன், இல்லை நான் பதில் சொல்கிறேன். அமேசான் முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா சார்? இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சிருக்கோம், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு தெரியும் எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப் சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள். இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு, ஏன் இவ்வளோ தாடி வச்சுருக்கு, கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது. நிறைய வழக்கு சொல்லிட்டாரு. அவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்து உங்கள் டைரக்ஷனில் வர போகிற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் சார். நீங்கள் 3 கொஸ்டின் இப்படியே படப்படன்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் அதான் இப்போ சொன்னேன்ல, அதாவது டைம் இருக்குது. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான், ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட் கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படி தான் இந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணாதான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்னைக்கு இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்து எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமும் 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சார் சசி சார், பல பேருக்கு பலர ஆசா ராசாவா தெரியும். அது என்ன மூசா ராசா? அது அவர் தான் டைரக்டர் சொல்லலாம், நீங்களும் சொல்லுங்க. மூசா ராசா வந்துட்டு என் ஒய்ஃபுடைய, ஷீ இஸ் அ டீச்சர். அவ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேர். அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா? நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அவள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், இதில் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவள் கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸோடைய நேம். அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவள் வச்சிருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான். சார் டைரக்டர் சார், அது மாதிரி அந்த கருப்பு பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மதுரைங்கிறனால அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்தீங்க, அந்த சாமியை உள்ளே கொண்டு வந்தீங்களா, இல்லை படத்துக்கு அது நேட்டிவிட்டிலே இருக்குதுங்களா இந்த வெப் சீரிஸ்? இதுல இருக்க சாங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ள கொண்டு வருவோன்ட்டு கொண்டு வரல. ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையில அந்த இடத்துல அதுக்கான தேவைகள் அழகா அமைஞ்சுது. அது கருப்பு சாங் அதே மாதிரி வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டா ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஷூட் போயிட்டு இருக்குது, சைமனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சாங் தேவை இருக்குதுன்னு சிச்சுவேஷன் சொன்னேன். அதை தாண்டி கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவர்கிட்ட, அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்தனால. அவர் அதுக்கப்புறமா பாட்டை கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு, ஆஹா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஒரிஜினலாக த சிச்சுவேஷன் வாஸ் தேர் ஃபார் கருப்பு. காயத்ரி மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மேடையில் பேசுகிறப்ப காலேஜ் படிக்கிறப்பன்னு சொன்னீங்க, அது வந்து வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஃப்ளெக்சிபிளாக கேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னீங்களா, இல்லை வயசை குறைச்சி காட்டுறதுக்காக சொன்னீங்களா? இல்லை வயசு குறைக்கிற ஐடியாவே இல்லைங்க. வந்துட்டு நாங்கள் படம் போன ஞாபகம் இருக்குது புஷ்கரம், அது ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ படம் போனதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தெரியாம ஒரு ஸ்லிப் பண்ணிட்டேன். அது வேற சசிகுமார் சாருக்கும் நமக்கும் ஒரே வயசு தான். இல்ல அவர் எங்களோட யார் கூட இருப்பாரு. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லவ் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல இருந்தே அவங்க நிறைய படம் போனனால எந்த பீரியட்ல எந்த படத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது போயிருக்கோம் போலன்னு நினைச்சிட்டாங்க அவங்க. மன்னிச்சிடலாம். Can we have a mic here? Front row. சசி சார், என்னன்னா எல்லாருமே சசி சார் என்னையே 50 சார் கண்டிப்பா கேட்கலாம் சார். என்னன்னா
தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சசி சார் சொல்றாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை க்ளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி ஆக்கிய அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை. இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருங்க கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும்போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான். அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம். அதை அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும். அவ்வளோதான். இப்படி பண்ணணும். ஈகோவே இல்லை. இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம். இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான்ல. நானும் டைரக்டராக இருந்ததான்ல. நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க. ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசாராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணணும்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட். அதுதான். இல்லை நான் சொல்கிறேன். இல்லை, நான் பதில் சொல்கிறேன். அமேசான் பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன். என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையா? அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சா அவங்க காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி. புஷ்கர் சார், காயத்ரி, 1 செகண்ட். மோகன் 1 செகண்ட். ஐ திங்க் எது ஓகே, ரெடி. ஐ திங்க் டைம் குறைவா இருக்கிறதுனால one final question மேம். 1 செகண்ட் சார். ஆக்சுவலி வதந்தி 2 விஷுவல்ஸ் ஆர் குட் as much as first one. பட் அப்போ ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபீமேல் ஆப்ஜெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் பார்க்கும் போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிசிக்கலாகவே அந்த பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த விமர்சனம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட் ஆஃப் அந்த ஒரு பேஜ் வந்தது அபவுட் சீசன் 1. நாங்கள் ஆண்ட்ரூ கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். ஐ திங்க் நம்மளும் வந்து வீல் ஹாவ் டு பி ஓப்பன் தட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து ட்விட்டர்லேயோ இல்லைன்னா ஃபியூ நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுறத ஏற்றுக்கிறோம். பட் இட்ஸ் நாட் நெசசர்லி அண்ட் காமன்லி ஹெல்ட் வியூ பாயிண்ட். We also will put forth that argument that few people will think like that, few people won't think like that. But என்னன்னா we are open to that. அது வந்து நாங்கள் கேட்டோம். And I think இந்த சீசனில் especially that has been really addressed.